ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜுபிலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு கேட்டாங்க, ப்ரோ நான் வந்துட்டு பிகாம் முடிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு எனக்கு யூடியூப்பில் வந்துட்டு ஃபேஸ் காட்டி போட யூடியூப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் யூடியூப்பில் ஃபேஸ் காட்டி போடுறதுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு ஏதாவது யூடியூப்பில் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில் உங்களை மாதிரி ஆளுங்க பண்ணுறதுக்கு. நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸல் நல்லாவே தெரியும். இன்றைக்கி எக்ஸல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சூப்பராக யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ போடலாம், நல்லாவே ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கம்ப்யூட்டரில் போய் தேர்னீங்க அப்படின்னா தெரியும், எக்ஸல் டுட்டோரியல் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்னீங்கன்னா தெரியும், அதில் வியூஸ்லாம் வரும். இல்லை எக்ஸல் டுட்டோரியல்னால் நீங்கள் தேர்னா கூட உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வரும்னா நீங்கள் இங்கிலீஷ் வீடியோஸ் போடலாம். டுட்டோரியலோட நீங்கள் வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸல் தெரியும்னா நீங்கள் பிகாம், எம்காம் எதாக இருந்தாலும், காமர்ஸ் இல்லை ஜென்ரலாகவே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸல் தெரியும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடானா நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களால் வீடியோஸ் போட முடியும். இது காமர்ஸ்க்கு மட்டும்தானா, எக்ஸலுக்கு மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது. நிறைய டீச்சர்ஸ், நிறைய ட்ரைனர்ஸ், கோச்சஸ்லாம் இருப்பீங்க. நீங்களாம் வந்துட்டு ரியல் டைமில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு இந்த கோவிடுக்கு அப்புறம் நமக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இன்டர்நெட்டோட பவர்ஃபுல் என்ன அப்படிங்கிறது. உங்களுக்குலாம் எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் கொண்டு வரலாம். எஸ், யூடியூப்பில் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ், நீங்கள் வந்துட்டு டுட்டோரியல்ஸ் நீங்கள் போடலாம். அதோட ரீச் நல்லா இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இதில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லைவ் ட்ரைனிங் செஷனில் கொடுக்கக்கூடிய அந்த கிளாஸுடைய எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீடியோவில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணி நீங்கள் வந்துட்டு சேல் கூட பண்ணலாம். ஆன்லைன் கோர்சஸ் இன்றைக்கி பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் க்ரோர்ஸில் கூட ஏர்ன் பண்ணுறாங்க. பேர் சொல்ல விரும்பலை. எனக்கு தெரிஞ்ச ட்ரைனர்ஸ் க்ரோர்ஸில் கூட 1 இயருக்கு வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஷாப் நல்லா பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் முகம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு கேம்டாஸியாவோ இல்லை ஃபில்மராகவோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு அடாப் ப்ரீமியர் ப்ரோ தெரியும்னா அதோ இல்லை எனிதிங் ஏதோ ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு சாஃப்ட்வேரில், எடிட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ், ஆரம்பத்தில் அவ்வளோ வியூஸ் வருதா இல்லையா, வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பை லக், உங்களுக்கு லக் இருந்தால் ஒரு வீடியோ கூட 1 மில்லியன் போகலாம். நீங்கள் வந்துட்டு 4 எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இன்றைக்கி எந்த ஒன்று நாள் முதல்ல யூடியூப் தான் தேடுறாங்க. கூகுளுக்கு அடுத்தபடியாக யூடியூப் சர்ச் இன்ஜின் தான் இன்றைக்கி பெருசாக இருக்குது. பிங் அதுங்க கூட அந்த அளவுக்கு இல்லை. ஸோ வந்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்கில் ஃபோட்டோஷாப்பில் இருக்கலாம், வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு தெரியும்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், கிராஃபிக் டிசைனிங் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு லோகோ மேக் பண்ணால் கூட அவ்வளோ சம்பாதிக்கலாம். ஃப்ரீலான்சிங்கில் லோகோ மேக் பண்ண தெரியுங்களா நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ முகம் காட்டி நான் யூடியூப் பண்ண எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடலாம். இல்லை உங்களோட கான்செப்டை வந்துட்டு ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ் நிறைய இருக்குது, ராயல்ட்டி ஃப்ரீ வீடியோஸ், இமேஜஸ், அதை பற்றி நீங்கள் தூக்கி எடுத்து போட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பேசலாம். ட்ரெண்டிங் நியூஸஸ் பற்றி நீங்கள் போடலாம். உங்களோட முகம் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் விட ஈவன் நீங்கள் நம்ம ப்ளூ சட்டை அவர் மாதிரி நீங்கள் வந்து ரிவ்யூ கூட பண்ணலாம். இன்றைக்கி சீரியல்ஸ் ரிவ்யூஸ்லாம் பயங்கரமாக வியூஸ் போகுதுங்க. ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸஸ் நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ முகம் காட்டி நான் யூடியூப் போட பயமாக இருக்குது, அதனால் யூடியூப்புக்கு வரலன்னு நிறையா பேர் வந்துட்டு யூடியூப் பண்ணாமல் இருக்காங்க. பயந்துக்கிட்டு பண்ண ஆசை இருந்து பண்ணாமல் இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது வேறு, அந்த விட்டுற வேண்டியது தான். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் உங்களுக்கு பண்ண தெரியும், உங்களுக்கு கூட நெய்ய தெரியும், இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ண தெரியும், உங்களுக்கு டிசைனிங் தெரியும், அதை வந்துட்டு லேடிஸோட இந்த சாரீ ப்ளவுசஸ் அதெல்லாம் உங்களுக்கு டிசைன் சூப்பராக பண்ண தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் நிறையா தெரியும்னா உங்கள் சேனல்லாம் ஈஸியாக வந்துட்டு 1 மில்லியன் அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக போயிடும். கிராஃப்ட்டுக்கெலாம் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் காட்ட பயமாக இருந்தால் ஓகே, ஷூட் பண்ண ஆரம்பிங்க. கிராஃப்ட் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஃபோனில் ஷூட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இதுவே வந்துட்டு எக்ஸல், ஃபோட்டோஷாப் டிசைனிங், இல்லை கோடிங் சொல்லி கொடுக்குறேன், இல்லை வேறு ஏதாவது டீச்சிங் சம்மந்தம் பண்ணால் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம்லையோ மொபைல்லையோ நல்ல எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃபில்மோராவோ இல்லை ப்ரீமியர் ப்ரோவோ இல்லை ஃபோனில் தான் எடிட் பண்ணணும்னா இன்ஷாட் இருக்குது, பவர் டிரெக்டர் இருக்குது, நிறையா இருக்குது, கைன் மாஸ்டர் இருக்குது. நீங்கள் எடிட் பண்ணி சூப்பராக நீங்கள் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட ஃப்ரீ கோர்சஸ்லாம் பிடிச்சி போனால் நீங்கள் பெய்ட் கோர்சஸ் வச்சுருக்கீங்க ப்ரீமியம்னா நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 100 பேர் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 பேராவது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கைஸ், உங்களோட திறமையை வேஸ்ட் ஆக வேணாம்.
இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஏரா முடிஞ்சு இன்டர்நெட் ஏரா வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஒரு நல்ல பிசி, ஒரு நல்ல சிஸ்டம், லேப்டாப், இல்லை நல்ல ஃபோன் ப்ளஸ் ப்ரெசன்டபிளான உங்களோட கான்டென்ட். இதுதான் கான்டென்ட்டை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அதுதான் மேட்டர். ஸோ அவரோட கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ராவாக ஐடியா கொடுத்துட்டேன். ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.